ஆனா நீங்க விஜய்ன்ற பேரை கேட்டாவே ஜர்க் ஆவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. அந்த பாயா இருக்கணும்டா. இந்த 50 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்க? 2500 கோடி எல்லாரும் கொள்ளதான் அடிச்சிங்க. விஜய்ங்கிற பேரை கேட்டு நீங்க அவ்வளவு பயப்படுறீங்க. ஒருத்தர் வந்து பாக்குறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பயம் எதுக்கு அப்படின்னு ஒரு ப்ரோ இந்த பேட்டியில பிழிகையும் கீச்சிருப்பார் டிஎம்கேவை. அந்த வீடியோ நான் என்ன ப்ளே பண்றேன், பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு மினிஸ்டர் 2500 கோடி அடிச்சு வச்சுக்கிறீங்க. 50 ஆண்டு காலம் நீங்க நின்று ஒன்னுட்டையும் கழட்டல, இன்னும் வரவே இல்லை. இவர் வந்தா செஞ்சிருவானா? பொண்ணுக்கு இதான் வேலையா? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் போயிட்டு ஒரே விஜய் பாதுகாப்பு தருவாரா? முதல்ல யோசனை பண்ணி பேசுங்க. 50 ஆண்டு காலம் நீங்க என்ன பண்ணீங்க? இன்னும் காலடி கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ள அறிவாலயத்தை அஸ்திவாரமா ஆடுது பத்தியா? விஜய்னு ஒரு பேரை கேட்டாலே, ஆதவ் அர்ஜுனான்னு ஒரு பேரை கேட்டாலே அறிவாலயம் அஸ்திவாரமா ஆடுதாங்க. ஏன் ஒவ்வொரு மினிஸ்டர் 2500 கோடி அடிச்சு வச்சுக்கிறீங்க? போடுங்க பாப்பா என் மேல கேஸ். இல்லடான்னு சொல்லுங்க பாப்போம். இங்க இருக்கிற சேகர் பாபு மேல கேஸ் இருக்கு, லால்குடி நேரு மேல கேஸ் இருக்கு. லால்குடி நேரு 2500 கோடி அடிச்சுக்கிறான், சிபிஐ கேஸ் இருக்கு.